Hello guys, welcome back to the another video. இன்னைக்கு 90s காலகட்டத்தின் பிரபல கதாநாயகனான மாதவனின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு காணொளி இதோ உங்களுக்காக. உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், பெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன். அந்த கதை தானே. சூரியனை சுட்டு வீடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோயினியா. பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே, பூங்கா என்ன வாசம் என்று உந்தன் மீது தெரியும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். சூரிய நடித்து துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெற்றிமாறன் தயாரிப்பில் நேத்திக்கு மே 31 வெளிவந்த கருடன். சொக்கலிங்கம், ஆதி, அதுக்கப்புறம் கருணான்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் சொக்கலிங்கம் வந்து அவர் எந்த ஒரு ஜாதி சேர்ந்தவருன்னு தெரியல, அவரோட அப்பா அம்மா யாரும் இல்லை, அவர் ஒரு அனாதையாக வந்து இருக்கிறாரு, கோவிலில் தங்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. கருணா மற்றும் ஆதி 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இப்போ கருணை அப்படின்ற ஒரு அடிப்படையில், அதாவது கருணா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது பந்து ஒரு இடத்துல விழுந்துருங்க, கஷ்டப்பட்டு அந்த இடத்துலலாம் போய் பந்து எடுக்கிறான் அப்படின்னு கருணையில் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறது, அப்பத்தா கிட்ட சொல்லி நம்ம இவனை நம்ம குடும்பத்தோட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பத்தா எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறாங்க, தலைவி அப்படின்ற மாதிரியான ஒரு பதவியில். கோவில் ஏதாவது முக்கியமான பொருள் இருந்துச்சுன்னா பாதுகாப்புக்கிறது அப்படின்ற மாதிரிலாம், நகை அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இப்படி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலை பார்த்துக்கிற ஒரு பெரிய குடும்பமாக இருக்கிற கருணாவுடைய குடும்பம். இதுக்கு அடுத்ததாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி போகுது, இதில் ஏதாவது சண்டைகள், மறுபடியும் எப்படி சேர்றாங்க, என்ன மாதிரியான கதைகளமாக அந்த கோவில் வச்சு நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நடிகர் சந்தானம் அவர் நடித்ததுலேயே 4 படங்கள், குறிப்பிட்ட படங்கள் தான் சொல்ல முடியும் நம்ம வந்து நல்லா இருக்கு அப்படின்றது. ஆனால் இவர் நடித்த பல படங்கள் வந்து தோல்வி படமாக இவருக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் கூட தேர்ந்தெடுத்து இவர் வந்து நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். சந்தானத்தை வந்து தவறாக சொல்லுங்க. இவருக்கு வருஷத்துக்கு ஒரு 2-3 படங்கள் வெளியாகுது. அவர் மற்ற நடிகரோட சேர்ந்து காமெடி பண்ணதே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. வடக்குப்பட்டி ராமசாமி, 80s பில்டப் போன்ற படங்கள்லாம் காமெடிலாம் பெருசாக இருக்காதுங்க. இன்னொன்று சூரிய பற்றி சொல்லணும்னா வந்து வெண்ணிலா கபடி குழு, வருத்தப்படாத ஆலிசங்கம்னு இன்னும் ஒரு சில படங்கள்லாம் மற்ற நடிகரோட சேர்ந்து நல்ல நகைச்சுவையாக பண்ணியிருந்தவர் வெற்றிமாறன்ற தரமான இயக்குனரோட சேர்ந்து விடுதலை அப்படின்ற படம் பண்ணுறாருங்க. விடுதலை 1, 2, அதுக்கப்புறம் அந்த பெபிள்ஸ்னு ஒரு படம் வந்து இல்லையா, நயன்தாரா அண்ட் விக்னேஸ்வரன் ப்ரொடக்ஷனில், அந்த படத்தோட இயக்குனரோட சேர்ந்து கொட்டக்காளின்ற படம், அதுக்கப்புறம் 7 கடல் 7 மணின்னு ராமோட படம், நிவின் பாலி கதாநாயகனாக நடிக்கிறாரு, சூரி முக்கியமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த 4 படமும் வெளிநாட்டில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு, பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன்ற ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம். அப்படி வெளிநாட்டில் போய் வெளிநாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா இவரோட வளர்ச்சியை கண்டு நம்ம வந்து பாராட்டணுங்க. சூரிய பொறுத்த வரைக்கும் மற்ற நடிகர், அதாவது மாஸ் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எப்படி நடிப்பாங்களோ அந்த அளவுக்கு ஆக்ஷன் பிளாக் சீன்ஸ், காதல் காட்சின்னு நல்லா அவருடைய நடிப்பை அசத்தி இருக்காரு. இந்த படத்துல பல இடங்கள்ல சொல்லுங்க, கருணா அப்படின்றவருக்கு வந்து விசுவாசமா இருக்கிறாரு, அண்ணன் தம்பின்னு அவங்களுடைய பாசத்தை வந்து நல்லா ஒரு அன்பா அழுத்தமா நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப சசிகுமார் ஆதின்ற கேரக்டர், இப்ப கருணா என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்குவாரு. ஆதி வந்துட்டு ஏதோ அடிக்க வராரு அப்படின்றது வந்து அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல ஒரு விசுவாசமா இருக்கிற ஒரு கேரக்டர் சூரி. அப்படி இருக்கும்போது அவங்க 3 பேர்த்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு காமெடியன் பண்றது அப்படின்றத வந்து சூரி தான் சொல்லுங்க. காமெடியும் பண்றாரு, பல இடங்கள்ல நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிறதே சூரி தான். அதே சமயம் நல்லா ரசிக்கிற மாதிரி காதல் காட்சியும் ஆக்ஷன் பிளாக் சீன்ஸும் தாறுமாறா கொடுத்திருந்தாங்க. அது போக உன்னி, அதுக்கப்புறம் வந்து சசிகுமார்னு கொடுத்துருந்தாங்க. சசிகுமாருக்கு ஒரு மாசா இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதுக்கும் உன்னி அவருக்கும் ஃபைட் இருக்கும். ஆனால் இதில் சசிகுமாருக்கு அடுத்ததாக சொல்லக்கூடியதும் உன்னி. ஆனால் முதல்ல வந்துட்டு சூரிக்கு தான் மாசான சீன். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப், அவங்க எப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, இவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து நல்லா அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க. இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. இவனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கிளிம்ஸ்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருந்தாங்களே, அது வந்து நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பழைய பாடல்கள் எல்லாம் மனதுக்கு இதமாகவும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் லைவா எப்படி இருக்குமோ, இப்போ சமீப காலகட்டத்தில் ஸ்டாரு லவ் டுடே படத்தில்
அவருடைய வாய்ஸ்லாம் நல்ல ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஒரு மனதுக்கு இதமாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தாருப்பாரு. அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் டீசெண்டாக நல்ல ஒரு குத்துப்பாட்டாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மியூசிக் பண்ணும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் பாட்டு, அந்த மனதுக்கு இதம், அதுக்கப்புறம் வந்துட்டு மோட்டிவேஷனல் வைபை தாண்டி போதை ஏற்றுற மாதிரி வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கிளிம்ஸில் வரக்கூடிய அந்த காட்சி அந்த ஒரு டோனில் கொடுத்துருப்பாங்களே, அந்த கலர் டோன் வந்து சும்மா சூப்பராக இருந்ததுங்க. அந்த கலர் டோன் தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மல் டோனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அந்த மதினியும் சூரியும் பேசுகிற காட்சிகளாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக அவங்க காமிக்கிற போர்ஷன் எல்லா இடத்துலையும் சினிமோட்டோகிராஃபி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருப்பாங்க. எடிட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எடிட்டர் ப்ராப்பராக எந்த அளவுக்கு ஒரு சினிமோட்டோகிராஃபி ஷூட் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட் வந்து டால்பி அட்டம்ஸில் பார்க்கும்போது சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கோம்பையம்மன் கோயிலில் ஒரு சின்ன வேலை இருக்கு, இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. மொத்தத்தில் அருமையான நடிப்பில் சூரியும் படத்துடைய திரைக்கதையை விறுவிறுப்பாக கொண்டுட்டு போய் நம்மளை நல்லா என்கேஜ் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக துரை செந்தில்குமார் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.